வணக்கம் and welcome to Anis Tamil Lifestyle. So நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படினா வந்துட்டு ஃபெஸ்டிவலுக்கு ஷாப்பிங் பண்ண போறோம். சோ எப்பவுமே ஆன்லைன்ல தான் வாங்குறோம். ஆன்லைன்ல இல்லாம ஆஃப்லைன்ல ஸ்ட்ரைட்டா போய் கடையில எல்லாம் நம்ம வாங்குனா எப்படி இருக்கும். சோ ஃபெஸ்டிவல்னால நிறைய கலெக்ஷன்ஸும் வந்திருக்கும். சோ போய் பார்த்து செக் பண்ணி எது சூப்பரா இருக்கு, இந்த ஃபெஸ்டிவலுக்கு என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி இன்னைக்கு ஒரு சூப்பரான ஷாப்பிங் vlog, பெரிய ஷாப்பிங் vlog வந்து பண்ண போறோம். சோ இப்போ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு ஷாப்பிங் பண்ண வந்த பிளேஸ் எங்க அப்படின்னா திருநெல்வேலி டவுன். இங்க வந்து சின்ன ஷாப்ல இருந்து பெரிய ஷாப்ஸ் வரைக்கும் இருக்கு. உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ்ல இருந்து காஸ்ட்லியா நீங்க வாங்கணும்னு நினைச்சா கூட அது கூட வந்து இங்க வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்பாட் தான் இது. ஸோ இங்க கிளாத்திங் கிடையாது, ஆக்சசரிஸ் எல்லாமே இந்த இடத்துல நம்ம வந்து ஆன் ஹோல் எல்லாமே நம்ம வந்து இங்க வந்து ஷாப்பிங் பண்ணலாம். நாம இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறது ஷாப்பிங் தான். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு ஆக்சுவலா நான் போத்தீஸ்க்கு ஷாப்பிங் வந்து வந்திருக்கேன். ரொம்ப வருஷம் ஆச்சு, ஒரு 4-5 இயர் கேப் வந்து ஆயிடுச்சு போத்தீஸ்க்கு வந்து. ஸோ ஓகே, இப்போ ஆஃப்லைன் ஷாப்பிங் தானே பார்ப்போம். இங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் போத்தீஸ்ல. நார்மலா எப்பயுமே ஃபெஸ்டிவலுக்கு நிறைய கலெக்ஷன், டிஃப்ரெண்டான கலெக்ஷன்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ அதனால போத்தீஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போத்தீஸ் போனேன். போத்தீஸ்ல போயிட்டு அங்கே நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு, நீங்க அந்த வீடியோவை பார்த்தாலே தெரியும். நான் அவ்வளோ ட்ரெஸ் கலெக்ஷன் வந்து பார்த்தேன். எல்லாம் பார்த்து எடுத்து வச்சுட்டு கடைசியில் பார்த்தா அது உங்கள் சைஸே இல்லை அப்படின்ட்டாங்க. நார்மலா சைஸ் நான் செக் பண்ணுவேன் நான். ஆனால் அன்னைக்கு ஏதோ ஒரு உள்ளே போனோன்னே ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணி பழகிட்டு ஆஃப்லைன்ல போய் பார்க்கும்போது திடீர்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல அதை நான் கவனிக்கல. கடைசியில் பார்த்தா இது எல்லாமே பெரிய சைஸ்ல அதை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு என் சைஸ்ல போய் பார்த்தா என் சைஸ்ல வந்துட்டு எனக்கு ட்ரெஸ்ஸே இல்லை. ட்ரெஸ் இல்லைன்னா ட்ரெஸ் இருந்துச்சு, ஆனா வந்து அது வந்து எனக்கு பிடிக்கல. அதுதான் ஃபேக்ட். எனக்கு வந்து அந்த கலெக்ஷன் வந்து அந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. ஒரு டல்லா டிம்மா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு போத்தீஸ்ல வந்து ஃபெஸ்டிவல் கலெக்ஷன் வந்து வரலை. நான் போயிருக்கும்போது வந்து அவங்க அந்த ஏற்கனவே அவங்கள்ட்ட அந்த ஆடிலாம் முடிஞ்சு ஒரு கலெக்ஷன் இருந்திருக்கும்ல, அந்த கலெக்ஷன் தான் இருந்துச்சே தவிர ஃபெஸ்டிவலுக்குன்னு புதுசாக கலெக்ஷன் அவங்க இன்னும் வர ஆரம்பிக்கல. பட் ஆனால் நிறைய செடியெல்லாம் வந்துட்டு கிவ் அவே மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. கிவ் அவேனா ட்ரெஸ் வாங்கினா அந்த செடி ஃப்ரீ அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி ஓகே, இருக்கிற ட்ரெஸ்ல ஒரு 4-5 ட்ரெஸ்ஸை பொறுக்கி இதை வந்து நம்ம போட்டு பார்ப்போம். இதுக்காலே எனக்கு அது மட்டும் தான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு. சரி இதை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் ட்ரை பண்ணது இந்த ட்ரெஸ் தான். இது வந்துட்டு ஒரு ஃபுல் செக்டு ஷர்ட் அண்ட் அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு பனியன் மாதிரி வந்து கொடுத்துருந்துச்சு. இது வந்து ஹேங்கரில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அண்ட் போடும்போதுமே ஃபோட்டோவுக்கு வீடியோஸ்க்குலாம் பார்க்க அழகாக இருக்குது. ஆனால் அந்த குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஏன்னா கொஞ்சம் போட்டுட்டு லைட்டாக அப்படி இழுத்துரும், அந்த பட்டன்லாம் பிஞ்சு அப்படி செதறிடும் போல, படத்தில் வருமே செதறும் அந்த மாதிரி செதறிடும் போல அந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, அப்போ இந்த ட்ரெஸ் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுட்டேன். ஸோ செகண்ட் வந்து நான் ட்ரை பண்ணது இந்த ட்ரெஸ் தான். இதை பற்றி நோ கமெண்ட்ஸ். ஏன்னா ஹேங்கரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக ஒரு க்யூட்டாக ஒரு சிக் ஸ்டைலில் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது போடும்போது அது வேற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஸ்பெஷலாக வந்து ஃப்ரண்ட்ல ஒரு பேக்கெட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக நான் பேக்கெட் நினச்சேன், ஆனால் போட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அது வந்து பேக்கெட்ல. ப்ளஸ் அது சும்மா வந்துட்டு இந்த பிள்ளைங்களுக்குலாம் இந்த ஆப் கட்டி விடுவாங்களா அந்த மாதிரி இருந்துச்சு. நான் பார்க்கறதுக்கு எனக்கு அது பிடிக்கல. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் எடுக்கலை. அண்ட் ஃபைனலாக இந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் சூஸ் பண்ணலாம். என் கூட ஆக்சுவலாக சித்தியும் ஷாப்பிங்க்கு வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க தான் நான் ஷாப்பிங் கூட்டிகிட்டு போனது. வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் கூட்டிட்டு போனதே அவங்க தான் அந்த ட்ரெஸ் வந்து சூஸ் பண்ணாங்க. இந்த ட்ரெஸ் வந்து ஆக்சுவலாக போடும்போது செம்ம அழகாக இருந்துச்சு. ஆனால் ஃபிட்டிங் சரியில்லை. ஆக்சுவலாக அந்த ட்ரெஸ்ஸில் வந்து ஃபிட்டிங் வந்து சரியில்லை. அது என்னென்னா கரெக்டாக நம்மளுக்கு இந்த ஹிப் சைடில் வந்துட்டு அது வந்து ப்ராப்பராக போய் உட்காரல. அந்த ட்ரெஸ் நம்மளுக்கு அது ப்ராப்பராக உட்கார்ந்தாதான் நம்ம அங்கங்கே நடக்கும்போதோ இல்லை உட்காரும் போது எந்திரிக்கும் போதோ அது கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லாமல் அது உட்கார்ந்தா தூக்குது, இல்லைனா ஒரு மாதிரி அது என்னமோ பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த ஃபிட்டிங் எனக்கு சரியில்லை, எனக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லை. அந்த ட்ரெஸ்ஸு அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு சைடில் அந்த இது அட்டாச் பண்ணிப்பேன் பாருங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அந்த பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், ஆனால் வந்துட்டு ஃபிட் சரியில்லை. ஸோ ரிஜெக்டட். அப்புறம் திரும்பியும் போயிட்டு செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை. அதுக்குள்ள லைட்டா பசிக்க வர ஆரம்பிச்சேன். 4 மணிக்கே நாங்கள் ஷாப்பிங்க்கு வந்து கிளம்பிட்டோம்.
அதனால எனக்கு லைட்டாக பசிக்க வர ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே, குட்டியாக காஃபி டீ ஏதாவது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஷாப்பிங் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் என்ன வாங்கி சாப்பிட்டேன்னா, காஃபி டீக்கு பதிலாக பானிபூரியை வாங்கி முழுங்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரியும் நான் பயங்கரமான ஒரு பானிபூரி ஃபேன் அப்படின்ட்டு. அதில் பானிபூரியை வாங்கி சாப்பிட்டுட்டு அடுத்த ஷாப்பிங், அடுத்த கடை வேற எங்கேயாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து நாங்கள் போன ஷாப் தான் கலர்ஸ். நாங்கள் அடுத்து வந்து கலர்ஸ் வந்து விசிட் பண்ணோம். கலர்ஸ் வந்து நிஜமாவே என்ன ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிடுச்சு. நானே எதிர்பார்க்கல அங்கே கலெக்ஷன்லாம் இவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருந்தாங்க. அஃபோர்டபுள் ரேஞ்சிலும் இருந்துச்சு. உங்களுக்கு வந்து காஸ்ட்லியாக வேணா காஸ்ட்லியாக எடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் அந்த கலெக்ஷன் வேணும் அப்படின்னா அந்த ரேஞ்சிலுமே அவங்க வந்து வச்சிருந்தாங்க. நிறைய வச்சிருந்தாங்க. அதாவது எப்படி சொல்லலாம், விதவிதமா வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி நான் வந்து சொல்வேன். அந்த கலெக்ஷன் வந்து அழகா இருந்துச்சு. அவங்க வச்சிருந்த அந்த கலெக்ஷன் சூப்பரா இருந்துச்சு. அதுதான் நான் வந்து மெயினா சொல்வேன். ஸோ வெஸ்டர்ன் வேர்ஸ் நிறைய வந்து எடுத்து வச்சிருந்தேன். அது தவிர குர்த்திஸ் நிறைய எடுத்து வச்சிருந்தேன். ஆக்சுவலாக அவங்க நிறைய ட்ரெஸ் எடுத்து வச்சிருந்தேன் நான் ட்ரையல் பண்ணி பார்க்கறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து போட்டு பார்த்தது என்ன அப்படின்னா வந்துட்டு வெஸ்டர்ன் வேர்ஸ் தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணி பார்த்தது இந்த பிரிண்டட் கவுன் தான். இது வந்து பார்க்க வந்து ரொம்ப அந்த பிரிண்ட் வந்து பார்க்க அழகா இருந்துச்சு. அந்த கலருமே பார்க்க அழகா இருந்துச்சு. அதில் இந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் சூஸ் பண்ணல. ஏன்னா அந்த நெக் பேட்டர்ன், நான் நார்மலா என் ஸ்டைல் வந்து காலர் கிடையாது. நான் நார்மலாக காலர் வச்ச ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் வியர் பண்ணேன். என்னோட நெக் வந்து லாங்கான நெக் கிடையாது, ஷார்ட் நெக் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து இந்த காலர் வச்ச ட்ரெஸ்ஸஸ் வந்து அந்த அளவுக்கு சூட் ஆகாது. ஸோ அந்த ட்ரெஸ் ரிஜெக்டட். ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்து வந்து நான் பார்த்தது என்னன்னா ஒரு பிங்க் ட்ரெஸ். ஆக்சுவலாக வந்து செம்ம க்யூட்டாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. கீழே வந்து பஃபியாக அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஒரு மாதிரி அழகாக இருந்துச்சு. அந்த கலருமே வந்து என் ஸ்கின்னுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பிங்க், ஒரு அழகான பிங்க் அது. ஆனா என்னன்னா இந்த ட்ரெஸ்லயும் எனக்கு அந்த நெக்கு வந்து பிடிக்கல. எனக்கு அந்த நெக்கு வந்து அந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாவே இல்லை எனக்கு. சரி ஓகே இந்த ட்ரெஸ்ஸும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 தடவை நான் திரும்ப பார்த்தேன். ஒருவேளை ஓகே ஏதாவது பண்ணா நம்ம இதை வியர் பண்ணிக்கலாமா 2-3 தடவை அப்படி அந்த சைட்ல இந்த சைட்லாம் திரும்பி பார்த்தேன். சரி ஓகே வேண்டாம், ரிஜெக்டட். நல்ல ஒரு ஒயின் கலர் அது. ஆக்சுவலா அவ்வளோ அழகா இருந்துச்சு பார்க்கறதுக்கு அந்த கலர். ஆனா அந்த கலர் எனக்கு தான் நல்லா இல்லை. அண்ட் ட்ரெஸ்ஸும் செம்மையா இருந்துச்சு. இது வந்து ஒரு கொரியன் ஸ்டைல் ட்ரெஸ், லாங் கவுன், பார்க்க அழகா இருந்துச்சு. நம்மளுக்கு பார்ட்டி வேர் ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஸ்டைலில் இருக்கிற ஒரு ட்ரெஸ். இது ரொம்ப ப்ரெட்டியா இருந்துச்சு, ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. இது சப்போஸ் அந்த கலர் இல்லாம வேற ஏதாவது கலர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் எடுத்திருப்பேன்னா. நானா இந்த கலர் தான் ரொம்ப ஆசையா எடுத்தேன். அந்த ஒயின் கலர் அவ்வளோ அழகா இருந்துச்சு. சீரியஸ்லி அந்த ஒயின் கலர் அவ்வளோ அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஆனா எனக்கு தான் நல்லா இல்லை, எனக்கு தான் நல்லா இல்லை அந்த கலரு. அதனால ஓகே ரிஜெக்டட், நோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸையும் நான் தூக்கி வச்சிட்டேன். அண்ட் கடைசியாக போட்டது தான் வந்து இந்த ஜீன் குர்த்தி. இது வந்து ஆக்சுவலாக நான் எடுத்து வரும்போது இது கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, இது இதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அது வந்து போடும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆச்சு. ஆல்ட்ரா எதுவும் பண்ண வேண்டாம், அப்படியே நான் வந்து வியர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் அது வந்து ஜீன் குர்த்தின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஆக்சுவலாக அது ஜீன் கிடையாது. அந்த கிளாத்தை காட்டுற மாதிரிங்க. இது பார்க்க வந்து ஆக்சுவலாக ஜீன் மாதிரி இருக்குல்ல, இது ஆக்சுவலாக ஜீன் கிடையாது. இது வந்து ஆக்சுவலாக காட்டன். எனக்கு தெரிஞ்சு இது காட்டன் தான். ஏன்னா வியர் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக நல்லா இருந்துச்சு, ஒரு சாஃப்டாக இருந்துச்சு. அண்ட் அதில் ஒரு மாதிரி ஒரு பூக்கில் பிரிண்ட் போட்டிருந்தாங்க, நம்ம இந்தியன் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. போத் வெஸ்டர்ன் அண்ட் இந்தியன் அந்த ஸ்டைலில் இருக்கிற மாதிரி, இண்டோ வெஸ்டர்ன் சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருந்துச்சு அந்த ட்ரெஸ் வந்து போடுறதுக்கு. ஸோ கடைசியாக நான் வந்துட்டு அந்த அவ்வளோ இதை செலக்ட் பண்ணி வச்சுட்டு கடைசியாக இந்த ஒரு ட்ரெஸ்ஸை தான் நான் வந்து எடுத்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து குர்த்தி செக்ஷன் போயிட்டேன். நான் கண்டிப்பாக இப்போ நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறப்போ டெய்லி நம்ம குர்த்தி வந்து தேவைப்படும்ல. ஸோ அதனால அடுத்து வந்து குர்த்தி செக்ஷனுக்கு நான் போயிட்டேன். ஸோ அடுத்து வந்து குர்த்தி செக்ஷன் வந்து போயிருக்கும்போது அவங்க நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. இப்போ ஒரு பீஸ் எடுக்கிறோம், நம்மளுக்கு அது ஒரு கலர் பிடிக்கல அப்படின்னா கூட அதுலேயே நிறைய வேரியன்ட் வச்சுருந்தாங்க. சைஸஸ் நிறையா இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. அண்ட் எனக்கு வந்து நார்மலாக வந்து ஸ்லிப் டாப்ஸ் தான் பிடிக்கும், ஸ்லிப் டாப்ஸ் பிடிக்கும். அந்த ஸ்ட்ரெயிட் ஃபிட் குர்த்திஸ் தான் நான் மேக்ஸிமம் வந்து விரும்பேன். அதான் என்னோட ஸ்டைலுமே கூட. ஸோ அந்த மாதிரி குர்த்திஸ் தான் நான் பார்த்தேன். அஃபோர்டபுள் ரேஞ்சில் நிறைய வச்சுருந்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்தது என்னன்னா நவாப்பழ கலர். கரெக்டாக அந்த நவாப்பழ கலர் தான் நாங்கள் தமிழில் வந்து அது நவாப்பழ கலர் தான் சொல்லுவாங்க. அந்த கலரில் இருக்கிற அந்த குர்த்தியை நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணேன். இதில் நிறைய கலர் வச்சுருந்தாங்க. இந்த கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி, சும்மா ரிச் லுக்கில் இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதில் லைட்டாக ஒரு கோல்டு கலரில் ஒரு மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வியர் பண்ணி பார்க்கும்போது பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ சீரியஸ்லி செம்ம பர்ஃபெக்டாக இருந்துச்சு அந்த ட்ரெஸ்ஸு. அது இது காட்டனாக இது ரேனான்னு தெரியல எனக்கு, ஆனால் அழகாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு குர்த்தியில் நான் சூஸ் பண்ணது இதுதான். இதை பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? இதை லைட்டாக ஒரு ஜரி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜரி இல்லை, அது ஆக்சுவலாக கோல்டு பெயிண்ட் அதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் நான் சூஸ் பண்ணேன் குர்த்தி. இதில் வந்து நான் 2 க்ரீன் எடுத்து வச்சுருந்தேன். ஒன்று நான் இப்போ வியர் பண்ணியிருக்கேன், அதில் போட்டு காமிச்சிட்டு இருக்கேன்.
ஒன்று வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பிளெயின் கிரீனில் வர இந்த குர்த்தி, இன்னொன்று வந்து இதே மாதிரி பிரிண்டடும் எடுத்து வச்சுன்னு 2 எடுத்து வச்சு பார்த்துட்டு கடைசியாக ஃபைனலாக தான் இதை சூஸ் பண்ணேன். இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு. உள்ள வந்து என்னெல்லாம் லைனிங்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக ரொம்ப நாள் இதை வந்து வியர் பண்ணலாம். ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கூட இந்த குர்த்தி வந்து நம்ம வியர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ள லைனிங்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு ஓகே நல்லா இருக்கு, இது எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் அந்த க்ரீனுக்கு பதில் இந்த க்ரீனை சூஸ் பண்ணேன். நல்ல காட்டன் இது. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள லைனிங் கொடுத்துருக்காங்களா, மேலே வந்து இது பிளெயின் தான், சின்னதாக ஏதோ ஒரு மாதிரி இந்த ஒரு மாதிரி ஒயிட்ஸு இதில் த்ரெட் ஒர்க் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. த்ரெட் ஒர்க் ஆக்சுவலாக ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆஃபீஸ் வேர் அந்த மாதிரியான குர்த்தி. இது கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருந்துச்சு. இது வந்து 600 சொன்னாங்க. மற்றதெல்லாம் 300 315 எடுத்துகிட்டு இருந்தேன். இது வந்து 600 சொன்னாங்க. நல்லா இருக்கு, கொடுக்குற காசுக்கு ஒர்த்துன்னு தோணுச்சு. ஸோ செகண்ட் நான் சூஸ் பண்ணது இந்த கிரீன் கலர் குர்த்தி. ஸோ தேர்ட் வந்து இந்த ப்ளூ கலர் குர்த்தி வந்து சூஸ் பண்ணேன். இது வந்து சூப்பராக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக இந்த கலர் வந்து இல்லை, இந்த ப்ளூ கலர் வந்து என்கிட்ட வந்து இல்லை, இது வரைக்கும் குர்த்தியில் இல்லை. ஸோ அதுக்காக தான் சூஸ் பண்ணேன். இந்த குர்த்தியை வந்து நான் வந்து சூஸ் பண்ணேன். நல்லாவும் இருந்துச்சு, ஃபிட்டாக இருந்துச்சு, எனக்கு போட்டு பார்க்குறக்கும் ஃபிட்டாக இருந்துச்சு. சரி ஓகே எல்லாமே ஓகே ஃபைனல் இதை எடுத்துருவோம் அப்படின்னா ஃபைனலாக வந்து சூஸ் பண்ணது இது. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு வேலை பார்த்தேன். என்ன அப்படின்னா அங்கே வந்து அந்த ஷோ கேஸ்லலாம் வந்து ட்ரெஸ்ஸஸ் தொங்க விட்டுருப்பாங்களா, அதில் வந்து ஒரு ட்ரெஸ் வந்துட்டு கொரியன் ஸ்டைலில் இருந்து சீக் ஸ்டைலில் இருந்துச்சு. ரொம்ப அழகாச்சு பார்க்கறதுக்கு, க்யூட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துட்டேன். போய் போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது வந்து பயங்கர டீப் வீநெக் அது கொடுத்துருக்காங்க. அதனால என்னன்னா நமக்கு செஸ்ட்டும் வந்து தெரியும். நம்ம வந்து அந்த இடத்த வந்து இது கவர் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் டியூப் டாப் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம போட்டால் தான் வந்துட்டு அந்த இடத்த வந்து கவர் பண்ண முடியும். எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு ஐயோ என்ன இந்த ட்ரெஸ்ஸு அழகாக இருக்குது, ஆனால் இப்படி இருக்குது என்ன பண்ணுறதுன்ட்டு எனக்கு விடவும் மனசு இல்லை. நாங்கள் ஆல்டர்லாம் பண்ணி தருவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவங்கள்ட்ட போய் ட்ரெயினர்கிட்ட போய் கேட்டேன், இது ஏதாவது கவர் பண்ண முடியுமா கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை ஏதாவது வச்சோம் அப்படின்னா நீங்கள் தலைவலியே அந்த டாப்பை வந்து போட முடியாது, ஸோ நீங்கள் வேறு ஏதாவது வந்து யோசித்துக்கோங்க, இல்லைன்னா ஓகே வேறு ட்ரெஸ் கூட எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. ரொம்ப யோசிச்சு அப்படி யோசிச்சு இப்படி யோசிச்சு பிளான் யோசிச்சுட்டு இந்த ட்ரெஸ் வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை விடுறதுக்கு மனசே இல்லை. நான் இதில் வந்து அதில் போட்டு பார்த்தது வந்து டஸ்டி பிங்க் போட்டு பார்த்தேன். ஆனால் நான் வாங்கிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா பீச் கலர் தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அழகா இருக்குல்ல, இல்ல பாருங்களேன், அந்த ஒர்க்கு கூட பார்க்க அழகா இருக்கு. அண்ட் இந்த கிளாத் செம்ம சாஃப்ட், சீரியஸ்லி செம்ம சாஃப்டா இருக்கு வியர் பண்றதுக்கு. சரி ஓகே இது மட்டும் தானே கவர் பண்ணும், எதையாச்சும் வச்சு கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணி கண்டிப்பா நம்ம சேனல்ல ஏதாவது ஒரு vlog எடுக்கும் போது இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நான் கண்டிப்பா vlog பண்ணுவேன். அன்னைக்கு காட்டுற இந்த ட்ரெஸ் எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு. சீரியஸ்லி ஐ லவ் திஸ் ட்ரெஸ். அது தவிர அங்கேயே எங்க பாட்டிக்கு எங்க அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே வந்து நைட்டிலாம் கூட வந்து நாங்கள் வந்து எடுத்தோம். ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது, பார்க்கவும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டிலாம் வந்து அங்கேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டுருந்தேன். ஸோ சீரியஸ்லி சொல்கிறேன், நான் கலர்ஸில் வந்துட்டு காசு வாங்கிட்டேன், அதனால அவங்களுக்கு வந்து கொலாபரேஷன் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அங்கே நிஜமாவே கலெக்ஷன் வந்து நல்லா இருக்கு. கண்டிப்பாக இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் அங்கே போய் விசிட் பண்ணி பாருங்க. நான் வந்து எனக்கு வாங்கின ட்ரெஸ்க்கு பே பண்ணி தான் வாங்கினேன், பே பண்ணாமல் வாங்கலாம். நான் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாமா கேட்டப்போ அவங்க சரின்னாங்க. அதனால நான் வந்து அவங்க vlog எடுத்துகிட்டு இருந்தேன். மற்றபடி வந்துட்டு எல்லாத்துக்குமே நான் வந்து காசு கொடுத்து தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால நீங்களும் போய் விசிட் பண்ணி பாருங்க, நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ இதை முடிச்சுட்டு அப்புறம் செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. சரி ஓகே டின்னரை முடிச்சுடுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், பக்கத்தில் வந்து சரவண பவன் வந்து போயிருந்தோம். சரவண பவன் போயிட்டு எங்கள் சித்தி வந்து தோசை ஆர்டர் பண்ணி ரோஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நான் வந்துட்டு கொத்து பரோட்டா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நல்லா சாப்பிட்டுட்டு இந்த ஷாப்பிங்கை சாட்டிஸ்ஃபைடாக முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக அதுக்கப்புறமும் நாங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன கடைகள் சுற்றி இருக்க சின்ன சின்ன கடைகள் வந்துட்டு போய் விசிட் பண்ணோம். பட் அதெல்லாம் நாங்கள் vlog வந்து எடுக்கல. நாங்கள் ஃபெஸ்டிவல் ஷாப்பிங் வந்து செம்ம ஃபன்னாக ஜாலியாக போச்சு. கண்டிப்பாக அதை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்ஜாய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஆதிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணுவது ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே வீடியோ